வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபா துணை சபாநாயகராக அதிமுக எம்பி தம்பிதுரை ஏகமனதாக தேர்வு. அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் இரண்டாவது முறையாக துணை சபாநாயகராக பதவியேற்பு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கொள்கை திட்டங்களை திருடுவதாக சோனியா புகார். நாட்டு முன்னேற்றத்திற்கு எவ்வித திட்டமும் இல்லை என்றும் தாக்கு. பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பாகிஸ்தான் திட்டவட்ட மறுப்பு. எல்லையில் மீண்டும் அத்துமீறலால் பதட்டம். விரிவான செய்திகள். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் லோக்சபா துணை சபாநாயகராக அதிமுக எம்பி தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லோக்சபா துணை சபாநாயகர் பதவிக்கு அதிமுக எம்பி தம்பிதுரையை மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னிறுத்தியது. அவரை ஒருமனதாக தேர்வு செய்ய அரசு முயற்சி மேற்கொண்டதின் பலனாக காங்கிரஸ், தெலுங்கு தேசம், சமாஜ்வாடி, இடதுசாரிகள், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்தன. செவ்வாயன்று வேட்புமனுவை தாக்கல் செய்த தம்பிதுரைக்கு ஆதரவாக காங்கிரஸ் உள்ளிட்ட மேலும் 8 கட்சிகளும் மனு தாக்கல் செய்தன. புதனன்று துணை சபாநாயகர் தேர்தல் நடக்கவிருந்த நிலையில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் தம்பிதுரை போட்டியின்றி துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். இதையடுத்து தம்பிதுரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். தம்பிதுரையை ஒருமனதாக தேர்வு செய்தமைக்காக சபை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி பேசுகையில், தம்பிதுரை துணை சபாநாயகராகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்ததை சுட்டிக்காட்டி புகழ்ந்தார். லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் தம்பிதுரைக்கு வாழ்த்து கூறினர். தமிழகத்தின் கரூரிலிருந்து எம்பியாக தேர்வான தம்பிதுரை இரண்டாவது முறையாக லோக்சபா துணை சபாநாயகராகியுள்ளார். 1985 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரை துணை சபாநாயகராக பதவி வகித்த தம்பிதுரை 1998 முதல் 1999 ஆண்டு வரை மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 5 முறை லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தம்பிதுரை 2009 ஆண்டு முதல் லோக்சபா அதிமுக தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் கொள்கை திட்டங்களை மோடி அரசு திருடுவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டியுள்ளார். பார்லிமென்ட் வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்களின் கூட்டம் புதனன்று நடந்தது. இதில் கட்சித் தலைவர் சோனியா பேசும்போது, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு லோக்சபாவில் காங்கிரசின் பலம் குறைந்துவிட்டதாக சுட்டிக்காட்டியதோடு, இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் சவாலான நேரம் என்றும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் நமது ஆற்றல் குன்றிவிடவில்லை என்று கூறிய சோனியா, காங்கிரஸ் கட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவரும் வகையில் உற்சாகத்துடன் செயலாற்ற வேண்டும் எனவும் அறிவுரை கூறினார். பார்லிமென்டில் தன் விருப்பம் போல மோடி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டிய சோனியா, அரசின் சர்வாதிகார மற்றும் மதவாத மனப்பான்மைகளை எதிர்த்து நின்று காங்கிரசார் போராட வேண்டும் என்றும் ஆவேசத்துடன் அழைப்பு விடுத்தார். விழிப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட்டு காங்கிரசின் குறிக்கோள்களை நிலைநிறுத்த பாடுபட வேண்டுமெனவும் கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்தவும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் இயலாத நிலையில் மோடி அரசு இருப்பதாக சாடிய சோனியா, எவ்வளவு காலத்துக்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீது பழி போட்டு தப்பிப்பார்கள் என்றும் கேட்டார். நாட்டு முன்னேற்றத்துக்கு என எந்த புதிய திட்டமும் பாரதிய ஜனதா அரசிடம் இல்லை என்று கூறிய சோனியா, காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கைகளை திருடுவதாகவும் திட்டங்களை காப்பியடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பயங்கரவாதம் என்ற பெயரில் மறைமுக போரில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி கூறிய குற்றச்சாட்டை பாகிஸ்தான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒருநாள் சுற்றுப்பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி லே நகரில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்தியாவுடன் போரிடும் வலிமையை பாகிஸ்தான் இழந்துவிட்டதாகவும், அதனாலேயே பயங்கரவாதிகளை ஏவிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போரில் ஈடுபடுவதாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். மோடியின் இப்பேச்சுக்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கடுமையான பதில் புதனன்று வந்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயங்கரவாதம் குறித்து பாகிஸ்தான் மீது மோடி கூறிய குற்றச்சாட்டுகள் வெறும் வார்த்தை ஜாலம்தான் என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தானில் 55,000 பேர் பலியாகி இருப்பதாகவும், பயங்கரவாதத்தால் பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டுள்ளதை உலக நாடுகளே ஒப்புக் கொண்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை கைவிட்டு இரு நாடுகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணுவதில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் நவாஸ் ஷெரீப் கடந்த மே மாதம் இந்தியாவுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தால் இருநாட்டு உறவில் புதிய உத்வேகம் பிறந்ததாகவும், அந்த நட்புறவை மேலும் வளர்க்க இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தனது பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை மோடி அழைத்தார். இதையடுத்து நவாஸ் ஷெரீப் மோடியின் தாயாருக்கு
சேலை ஒன்றை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். இவ்வாறாக கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பாகிஸ்தானுடன் நட்புறவை பாராட்டி வந்த மோடி திடீரென செவ்வாயன்று பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது மீண்டும் அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் ஜம்மு மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது செவ்வாயன்று இரவு 10 மணி அளவில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். அர்னியா, ஆர்எஸ்புரா பகுதிகளில் உள்ள 5 முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சிறிய ரக பீரங்கி குண்டுகள், ராக்கெட் குண்டுகளால் சரமாரி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் உரிய பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இடையிலான சண்டை புதனன்று அதிகாலை 5 மணி வரை தொடர்ந்து நீடித்தது. ஆனால் இருதரப்பிலும் எந்த உயிர்ச்சேதமோ காயமோ ஏற்படவில்லை. இந்த சண்டையின் போது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் வீசிய குண்டுகள் அர்னியா, ஆர்எஸ்புரா பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் விழுந்தது. இதனால் எல்லை கிராம மக்கள் மீண்டும் பீதியடைந்துள்ளனர். செவ்வாயன்று ஜம்மு காஷ்மீரில் பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தானை கடுமையாக சாடிய சில மணி நேரங்களில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன் திங்களன்றும் ஜம்மு மாவட்ட எல்லையில் உள்ள 10 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். அப்போது 2 ராணுவ வீரர்கள் தவிர எல்லையோர கிராமத்தைச் சேர்ந்த 2 காயமுற்றனர். வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதனன்று சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் செய்தியாளர்களை சந்தித்தார். வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை வெப்பச்சலனத்தின் காரணமாக ஒரு 2 இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 5 சென்டிமீட்டர் கீழணை, பரங்கிப்பேட்டை மற்றும் கொடைக்கானல் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் பரங்கிப்பேட்டை, கொடைக்கானலில் 5 சென்டிமீட்டர் மழையும், வந்தவாசியில் 4 சென்டிமீட்டர் மழையும், சீர்காழி, தளி, மதுராந்தகம் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் 20 நாட்களாக தொடர்ந்துள்ள நிலையில் 16ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கவுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 20 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள 94 மீனவர்கள் 62 படகுகளை விடுவிக்க வேண்டும், பாரம்பரிய மீன்பிடி உரிமை பெற்றுத்தர வேண்டும், சேதமான படகுகளுக்கு நிவாரணத் தொகை எனும் 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவ சங்க பிரதிநிதிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. 16ஆம் தேதி மத்திய இணை அமைச்சரை சந்திக்க உள்ளதால் 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. நடைபெற இருந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட இந்த உண்ணாவிரதத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக வருகிற 16ஆம் தேதி சென்னையிலே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நமது பகுதியினுடைய மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவிக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை மீனவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும், இந்த பேச்சுவார்த்தை தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் தமிழக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களுடைய கோரிக்கை, ஆசை, எண்ணம் அனைத்தும். இதை செய்வதற்கான உறுதியான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மீனவர்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் 20 நாட்களாக தொடரும் வேலை நிறுத்த போராட்டத்தால் 25,000 குடும்பங்கள் வேலை வாய்ப்பின்றி தவித்து வருகின்றனர். 20 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் வாகன போக்குவரத்தின் போது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக மொபைல் நிறுவன அதிபர் உள்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி சந்திப்பில் பிரபல மொபைல் விற்பனை நிறுவனத்தை நடத்தி வருபவர் மொஹைதீன் பிச்சை. தென்காசியைச் சேர்ந்த இவர் நெல்லை பாலபாக்கியா நகரில் வசித்து வருகிறார். இவர் தமது ஸ்கார்பியோ காரில் வீட்டுக்கு சென்றார். பேருந்து நிலையம் அருகே வக்கீல் பிரபு, அவரது நண்பர் சுகுமாரன் ஆகியோர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது முஹைதீன் பிச்சை ஓட்டி வந்த கார் அவர்கள் மீது மோதியது. இது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காரை ஓட்டிய முஹைதீன் பிச்சை பிரபுவை துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பிரபு நெல்லை ஜங்ஷன் போலீசில் புகார் செய்தார். ஹோட்டல் ஆர்ஆரின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பின்னால வந்த ஒரு சஃபாரி
கருப்பு கலர் வாகனம் எங்களை பின்னால இடிச்சிச்சு. என்னுடைய பைக்கை இடிச்ச உடனே எதுக்கே இடிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கார்ல இருந்தவர் வந்து நான் யாதிரிமா நான் வக்கீல் அப்படிங்கிறார். நீ வக்கீல்னா எந்த கோர்ட் அப்படின்னு கேட்கறோம். நான் திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட் அப்படிங்கிறார். நாங்க வக்கீல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலே அவர் வந்து டக்குன்னு காருக்குள்ள இருந்து இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு பையில இருந்த ஒரு ரிவால்வர், ஒரு பிஸ்டல் ரிவால்வர் எடுத்து எங்களை காட்டி சுட்டு கொன்ற போறோம்ல அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாரு. அது விஷயமா இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. போலீசார் முகைதீன் பிச்சை மீது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதற்காக வழக்கு பதிவு செய்தனர். முகைதீன் பிச்சை, அவருடன் காரில் வந்த தென்காசியைச் சேர்ந்த சக்தி மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். ஸ்கார்பியோ கார், 380 ரிவால்வர் துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 யானை தந்தங்களை கடத்திய 3 பேரை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் போத்தனூர் வழியாக யானை தந்தங்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதன் அடிப்படையில் நஞ்சுண்டாபுரம் போத்தனூர் சாலையில் வாகன சோதனை பலப்படுத்தப்பட்டது. அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக வந்த இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அவர்கள் கொண்டு வந்த பைகளை சோதனையிட்ட போது அதில் 2 யானை தந்தங்கள் இருந்தன. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்களை போலீசார் கைப்பற்றினர். இதை கடத்திய ஜெயமோகன், சலீம் ஆகியோரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணைக்கு பின்னர் அப்துல் ரஹ்மான் என்பவரையும் கைது செய்தனர். யானை தந்தங்களை கடத்திய 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் குற்றவாளிகளையும் தந்தங்களையும் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இக்கடத்தல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராஜஸ்தானில் 63 பயணிகளுடன் பேருந்து வெள்ளத்தில் அடித்துச் சென்றபோது கிராம மக்கள் திரண்டு வந்து பயணிகளை காப்பாற்றி கரை சேர்த்ததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருவதால் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாகி போயுள்ளன. தொடர் மழையால் பாலி மாவட்டத்தில் ஓடும் லூனி ஆறு நிரம்பி வழிந்ததன் காரணமாக ஆற்றையொட்டிய சாலைகளில் செவ்வாயன்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதை பொருட்படுத்தாமல் தனியார் பேருந்து ஒன்று வெள்ளக்காடான சாலையில் சென்றது. 63 பயணிகளுடன் சென்ற அந்த பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது. அலைகளின் வேகத்தால் சில நொடிகளில் தலைகுப்புற கவிழ்ந்தும் போனது. இதனால் பயணிகள் அலறி துடித்தனர். இதைக் கண்ட அருகிலுள்ள கிராம மக்கள் திரண்டு வந்து ஆற்றில் குதித்தனர். பேருந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அதில் சிக்கியிருந்த பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளையும் காப்பாற்றி கரைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். கிராமத்து இளைஞர்களின் சமயோசித முயற்சியால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. கடும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் பொறுப்பின்றி நடந்து கொண்ட பேருந்து டிரைவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,696 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,712 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 47 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,160 ரூபாயாக இருந்தது. நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக 200 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி சென்னை மாணவர்கள் ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்திய திருநாட்டின் 68வது சுதந்திர தினம் வரும் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொதுமக்களிடம் தேசபக்தியை வளர்க்கவும், ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை கிடைத்தாலும் இந்தியர்களுக்கு பெண்ணுரிமை, தண்ணீர் பிரச்சினை, லஞ்சம் போன்ற விவகாரங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த சுரானு ஜெயின் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் 200 அடி நீளமான இந்திய தேசிய கொடியை தாங்கிச் சென்றனர். மீட்டர்ல நாங்க ஒரு தேசிய கொடியை ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு தேசிய ஒருமைப்பாடு, இன்னைக்கு இருக்கிற சமூக அநீதிகள் இதெல்லாத்தையும் பத்தி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு அதை பத்தி தெரியணுங்கிறதுக்காக நாங்க இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்நிகழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டது தங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எங்க ஸ்கூல் 200 அடிக்காக பிளாக் பண்ணிருக்கு. நாங்க அதை ரேலி பண்றோம். இந்த மாதிரி நான் ஸ்கூல்ல எங்கேயோ பார்த்தது இல்ல. இது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். நாங்க தேசிய கொடியை 200 மீட்டருக்கு தூக்கி போறோம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே கோசம் எடுத்து போறோம். 200 மீட்டர்ஸ்க்கு தேசிய கொடி எடுத்துட்டு போயிருக்கோம். நோ கரப்ஷன்ஸ், நோ ரெஸ்பெக்ட் புவர் பீப்பிள், நோ ராங் திங்ஸ் இன் இந்தியா. நாங்க ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு போறோம்.
புதனன்று காலை 11 மணி அளவில் பள்ளியிலிருந்து புறப்பட்டு NSC போஸ் சாலை வழியாக சவுகார்பேட்டையில் உள்ள முக்கிய தெருக்களில் இந்த அணிவகுப்பு நடந்து முடிந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.